இப்போ நம்ம எடுத்துக்கிற பீஸோட பேர் வந்துட்டு பயாஸ். பயாஸ் எப்படி எடுக்கணும்னா நம்ம கிராஸ் பீஸ்ல தான் எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு கிளாத் எடுக்கிறோம்னா அதுக்கு வந்துட்டு டெக்கரேட்டிவ் பீஸா பயாஸ் யூஸ் பண்ணலாம். ஆமோலுக்கு, நெக்குக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு டெக்கரேட்டிவா காட்டணும்னா அதுக்கு வந்து நம்ம பயாஸ் யூஸ் பண்ணலாம். பயாஸ் வந்துட்டு நேரில வந்து குறுக்கிழை வரும். இப்போ நம்ம வந்து நேர் இழையில எடுத்தா நம்மளுக்கு இந்த இப்படி ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ நம்ம குறுக்கிழையில எடுக்கும் போது இந்த மாதிரி பயாஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால குறுக்கிழையில எடுக்கணும். பயாஸோட மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் என்னன்னா 12x12. அதோட பாக்ஸ் டைப்ல ஒரு 12x12 ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு நான் அதுல வந்துட்டு பயாஸோட வித்துன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1.5 இன்ச். நான் எடுத்துக்கிற இந்த ஸ்கேலோட வித்து வந்துட்டு நம்மளுக்கு 1.5 இன்ச். அவங்க வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸ்கேலோட வித்து வந்துட்டு நம்மளுக்கு 1.5 இன்ச். ஸோ அந்த வித்துக்கு நம்ம பயாஸ் டிப்ஸை ரெடி பண்ண போறோம். இப்ப சென்டரா ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டு இங்க இருந்து இப்ப ஸ்கேல் 1.5 இன்ச்சுக்கு நம்ம பயாஸ் டிப்னு ரெடி பண்ணலாம். இதோட லென்த் வந்துட்டு நமக்கு வித்து ஓகே 1.5 இன்ச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இதோட லென்த்னு பார்க்கும்போது ஒரு பிளவுஸுக்கு நெக் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு 12x12 நான் ஸ்டாண்டர்டா ஒரு இது எடுத்திருக்கேன். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எந்த இது செட் ஆகுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டிப்பும் 1.5 இன்ச்சுக்கு கட்டணும். ஸோ இந்த ஸ்டிப்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி நம்ம மெட்டீரியலோட அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு பயாஸ் தெரியும். பாருங்க ஒரு ஸ்டிப்பும் நம்மளுக்கு தனித்தனியா தெரியும். ஸோ அந்த ஸ்டிப்புக்கு பேர் தான் பயாஸ். ஸோ நான் வந்துட்டு இத்தனை ஸ்டிப்பு கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன் பயாஸ்ல. எனக்கு இவ்வளவு போதும். உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றதை நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பயாஸ் டிப்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை கொண்டு போய் நம்ம அந்த இதுல ஸ்டிச் பண்ணும்போது பயாஸ் டிப்ஸை ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இந்த பயாஸ் ஸ்டிப் வந்துட்டு ஒன்று இன்னொன்று 2 ஸ்டிப்பு 3 ஸ்டிப்புன்னு ஒன்னா வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டிப்பை எடுக்கும் போது ஒரு ஸ்டிப்புக்கும் இன்னொரு ஸ்டிப்புக்கும் ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். இந்த பாருங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்டிப்பா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இங்க பாருங்க இந்த 2 ஸ்டிப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயாஸ் ஸ்டிப் லென்த்தா கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணா ஓகே. இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு லென்த்தா பயாஸ் ஸ்டிப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பயாஸ் ஸ்டிப்பையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த பேக்ல இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இந்த பிளேஸை வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இடத்த விட்டுட்டு மீதியை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ இங்கே பாருங்க, நம்ம இது எல்லாமே ட்ரிம் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு நார்மலாக ஒரு லென்த்தான கிளாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும்.